எஸ், நான் தான் இந்த ஜெயிலுக்கு வார்டன். நான் ஒன்னும் புதுமுகம் இல்ல. இந்த ஜெயில் இருக்கிற கொலைகாரன், கொள்ளக்காரன், மொல்ல மாறி, முடிச்சவைக்கு கேப் மாறி அத்தனை பேரையும் சமாளிக்கிறவன், கலங்காதவன், கல் மனசுக்காரன். இன்னும் என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்? சார், இன்னைக்கு நான் ரிலீஸ். ஆமா, ரஜினிகாந்த் படம். இவர் ரிலீஸ் ஆன எல்லாரும் சோத்து முட்டையோட வந்து பார்க்க போறாங்க. நான் நீ உள்ள இருந்தா என்னடா, வெளியிருந்தா என்னடா, இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. சேவிங்கி, கட்டிங்கி, மீல்ஸ் எல்லாமே. நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற. எதுக்கு வர்றவன் AK-47 வருவான். எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையணுங்கண்ணா. ஏன் மாட்டார வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா? நடக்குதுங்க லாவா. நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன்? 1930. நிறுத்திக்கோ. நீ பழைய ஆளு. வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும். நாட்டுல தப்பு பண்றவங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா. ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவே கன்னியாகுமரி வரைக்கும் நட்டுட்டு போகணும். என்ன இன்னைக்கு நம்ம கஸ்டடியில 2-3 நியூ பேஸ் தெரியுது. நீ என்ன தப்பு பண்ண? பசும புரட்சி பண்ணாங்க, புடிச்சாந்துட்டாங்க. ஏய், பசும புரட்சி பண்ணா தமிழக அரசு அவார்டு எல்லாம் தருவாங்க. நீ என்ன அப்படி பசும பண்ண? கஞ்சா செடி வளர்த்தங்க. அப்படிங்க நாதாரி நாய. பச்சையா இருக்கிறதெல்லாம் பசுமையாடா. அதான்டா நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்குனது. ஏய், நீங்க என்ன பண்ண? கள்ளச்சாராயம் காய்ச்சனுங்க. இது சகஜம்பா. நீங்க காய்ச்சறதையும் நிறுத்த மாட்டீங்க, ஜனங்க குடிக்கிறதையும் நிறுத்த மாட்டாங்க, நாங்க புடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம். இது விக்ரமாதித்தன் கதை மாதிரி. பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது, பந்த ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது, பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது. இது சுருக்கமா சொன்னா விட்லாச்சாரியர் படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா. ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏயா ஒழிக்க முடியாது? இதை தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இதை தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான்? என்ன நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்கடா, போங்கடா, பிச்சு போடா, போடா. நானு உன்னை நினைச்சேன், நீனு என்ன நினைச்சே, நான் கைய பிடிச்சேன். నాకు నిండా పని ఉంది. இதை விட வேற வேலையில இருக்கு. వద్దు ஐயோ, సంతోషయ్యా నిన్న ఏమి చెప్పినావు? పెళ్లి కొడుకున్నారు అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి ఆ పక్కన వెళ్ళు. అవును, అబ్బాయి గారు అతను మన బేక రండి. ఎలా మరి ఏం చేస్తున్నా? దొంగ మన ఏర్పాటు ఎట్లా ఉంది? బాగున్నారమ్మా? వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి. పెళ్లి కూడా పిలువయ్యా. என்னடா எதுக்கு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதுவும் தெரியல. மாப்பிள கொடுக்கு பாவுன்னாரு. மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? பிஸ்தி. யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். லொல்லு பண்ண செருப்படி வாங்குவேன். யார் அவன்? வேற யாரும் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்த கையா கங்காரு படுத்துனா? அடுத்து என்னையா உங்க வழக்கா? మంగళసూత్రం తీసుకో. தாலியா? சரி குடுறா. తీసుకోయా. கட்டி மேல கட்டி மேல. ఏమిటి గట్టి? உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. ஏன் அழுவுறீங்க? கூத்துருக்கு பெரிய நக்க போற நாயாட்டா. ஏய்,
நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா. அண்ணே வாங்கண்ணே. வந்துட்டு தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, அன்புள்ள தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, தங்கைக்கோர் கீதம். என்னண்ணே என்ன சினிமா டைட்டில்லாம் வச்சு கூப்பிடுறீங்க? என்னமா பண்ண சொல்ற? நாம பாசத்தோட பேசுறதெல்லாம் சினிமாக்காரங்க டைட்டிலா வச்சு கொண்டு விட்டாங்க. வாங்கண்ணே சாப்பிடலாம். ஏன்னு அழுவுறீங்க? அதுக்கு இல்லம்மா, உன்னை கை குழந்தையா இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் உன்னை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி சுமந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்துட்டேன். அண்ணே நீங்க ஒரு குரங்கு மாதிரிண்ணே. தச்சா நாய, என்ன திடீர்னு குரங்குட்ட? குரங்கு தானே தன்னோட குட்டிய தோல்லையும் மார்லையும் போட்டுக்கிட்டு போடும் தாவும். அப்ப கூட அந்த குட்டி கீழே விழாது. ஏன்னா அவ்வளவு பாசம். அது பாசம் இல்லம்மா, கீழே விழுந்தா செத்து போயிரும்னு இறுக்கி புடிச்சிருக்கு. அத நம்ம ஆளுங்க பாசம்ட்டானுங்க. இவனுக்கு தான் படு மோசம். நான் அதுக்காக சொல்லமா, உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு நான் வாடனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலேயே அவரை நான் அடிக்கணுமேனு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? வேற நான் எப்படிமா நினைப்பேன்? நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்கை இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நான் ஜெயில் வார்டன். எந்த முட்டியில அடிச்சா கிண்ணம் பேந்து போகும், எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும் தானே யோசனை பண்ணுவேன். மாப்பிள்ளையா வர்றவரு அப்படியே வருவாரு. இப்பெல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது. ஜாதகம்ங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது. அதுக்கப்புறம் அவன் பழகுனதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது. அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும். ஏரியால கேட்கணுமா? ஆமாமா, நிறைய குடிக்கிறானுங்க, லிவர் போயிடுது. இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க, கிட்னி போயிடுது. போதை மாத்திரையை சாப்பிடுறானுங்க, பிரெயின் அவுட் ஆகிடுது. மொத்தத்துல மாப்பிளையா வர்றவனுங்களை ஸ்கேனிங்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும். டேய், பிட்டத்துக்கு எடுத்து பிடிக்கிறாத, உட்கார்றா உட்கார்றா. உட்கார்ந்ததே ஓ அவசரத்துக்கு இருக்கானா? இதுதான் வீடு. உள்ள வெளியே சுண்ணாம்படிக்க என்ன கேக்குற? பணம் தான். பின்ன நான் அரிசி பருப்பு மிளகா தனியாவா தரேன்? இந்த லவுட் தானே வேண்டாங்கிறது. சரி சார், உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். சும்மா அடிக்கிறீங்கறியா? இல்ல சார், ஒரு 500 ரூபாய் கொடுங்க. என்னது 500? 500? அடேப்பா, என்ன இவ்வளவு அதிகமா சொல்றாரு? ஏன் சார், இது யார் சார்? என் தங்கமான தங்கச்சி. ஓ, ஏமா 500 ரூபாய் கூலியாமா? லேடி ஷர்ட் என்ன மேன் பேச்சு? ஜென்ஸ் என்கிட்ட பேசு. சார், இது ஒண்ணும் வெத்தலைக்கு பின்னாடி தடவுற சுண்ணாம்புல சார். ஒரு வீட்டுக்கே சுண்ணாம்பு அடிக்கணும். நானும் 4 பேருக்கு சோறு போடணும். ஒரு ஆள் தானே இருக்கான். டேய் எந்திரா. பாத்தீங்களா 4 பேர் மாதிரியா இருக்கான். ஆமா, இவனையே நீ கூடவே கூட்டிட்டு திரியற? ஏனியே சமத்துட்டு வர முடியாதுங்க. அதுக்கு பதிலா இவன் மேல ஏறி அடிச்சிருவேன். நீ எவன் மேல வேணாலும் ஏறி அடி. இங்க பாரு, நாளைக்கு நீயே ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரலாம். அங்க நான் தான் வார்டன். ஏதோ சுண்ணாம்பு அடிச்சங்க பாவத்துக்காக உன்னை நான் அடிக்காம விடலாம். நல்லா யோசனை பண்ணிட்டு கேளு. ஏன் சார், இனிமே நான் பண்ண போற தப்புக்கு ஜெயிலுக்கு வந்துருவேன்னு சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க. அது நம்மள்ட்ட நடக்காது இல்லடா. சொல்றத கேளுப்பா. நான் யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன் சார். நான் எப்படி சார் ஜெயிலுக்கு வருவேன்? சவால் விடாத, விதி ஒன்ன விடாது. வீணா ஒரு வார்டனை பகச்சுக்காத. இத சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க. உங்கள மாதிரி வார்டன் போலீஸுக்கு நான் கூலிய குறைக்க மாட்டேன். இங்க பாரியா, ஒரு 200 ரூபாய்ட்டு அடிங்க ஐயா. 200 அடிக்கிறதுலாம் சாராய கடையில. இங்க அடிக்கிறதுனா 500 குறையாது. இங்க நான் அடிச்சேன்னா 1000, வெளியில கூட்டிட்டு போய் அடிச்சேன்னா 2000. போயிரு போடா. 1 2 3 4 5 6 இதுக்கு மேல கம்பியிலேயே. என்னடா சுண்ணாம்பு, நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா? என்ன சொன்ன? நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னியே. இப்ப எப்படா வந்த? சார், நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதுடா. அன்னைக்கு என்ன சொன்ன? வெத்தலைக்கு பின்னால் தடவை சுண்ணாம்பு இல்ல, வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு பண்ணிய. இந்த ஜெயிலுக்கே நான் தான் வார்டன். என்ன செஞ்சுட்டு வந்த? நான் ஒண்ணுமே செய்யல சார். ஒண்ணுமே பண்ணாதவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்களே. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வா. நான் போய் விலைக்கு விட்டேன். ஏன்டா விலைக்கு விட்டான்னு ஒருத்தன் என்ன அரைஞ்சான். பதிலுக்கு நான் அவனை அரைஞ்சேன். அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய. நிறுத்துறா. பெரிய கேபி சுந்தராம்பா. வெந்நீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை பிடிச்சது என்ன என்ன, முடா சீக்கிரமா. கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லங்க. நம்ம ஆயுதமா? ஓ ஆயுதம் சொல்றா. சரியா? இதுதான். அதான் என்ன? இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க, அதை எடுத்து கோவத்துல மண்டைய வெட்டி போட்டாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு. டேய், நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும்.
நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்மாளம் போடக்கூடாது. அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க. இப்போ உன்னை நான் தான் வேலை வாங்கணும். என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன். நான் என்னப்பா பண்றது? உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அமைப்பு என்கிட்ட தான் நீ அடிபட்டு சாகணும்னு விலகி இருக்க. சார் நீங்க அடிக்கிறத பத்தி கூட கவலைப்படல சார். இங்க இருந்து பார்த்தா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தெரியும் சார். தத்துவம் இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. உள்ள உன் கூட செல்லுல 4 கைதிகளை போட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் யார் தெரியுமா? தலைக்கு 10 கொலை பண்ணுவனுங்க. பெண்ட நிமித்துருவானுங்க. சார் சார் டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படிக்கலாம்? மாமியார் வீடு தானா? அம்மா நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு. அதை நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். ஐயோ. தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய் டேய் நம்மாளு. அடடே வாங்க 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 வாங்க. போறாங்க. போ. வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா ஆ. உங்க ஞாபகம் வந்தது. வரட்டும். உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது. ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணணும். ஓ. எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அத பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பாய் டார்லிங். பாய். பாய். ஓய் ஓய். பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கேன். இருக்கட்டுமே. உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னண்ணே அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க வாழ்க கவிஞர். ஏன் தெலுங்கார பொம்பளை? டேய் அங்க துப்பு அங்க துப்பு. ஏமியா? இனிமே உன்னை வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மினுமினு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல. நான் தடிக்குது. அவன மாதிரி ஆளுகள் கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகள் இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? இல்ல இந்த கண்ணாடிக்கு என்ன மரியாதை இருக்கு? అయ్యా నేను తీసుకున్నాను సామి. பின்ன யார் தீஞ்சது? వాళ్ళే తీసుకునొచ్చారు. அவனே தீஞ்சுக்கிட்டானா? నేను వద్దని చెప్తాను. వాళ్ళు కేకనే లేదు. அவன் கேட்கவே மாட்டான். கோகனா பைய. అందుకే నేను వాళ్ళ దగ్గర 2 రోజులు మాట్లాడలే లేదు. என்னது 2 ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு படலாம் வலிக்குது. నువ్వు పొండి నేను చూస్తాము. వస్తానండి. పొండి. ఓ ఒరే గుర్రవాడే ఇప్పుడే వస్తాన్రా, నిన్న చంపేస్తాన్రా. ఒరే రాడా. ஏமி இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளம் போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு. 60 ஏக்கர்ல மில்லு. நான் கண்ணாடியும் போடலாம், காரு வச்சுக்கலாம். என்ன எதுக்கிறதாலும் என் கூட போட்டி போடுற? நான் வேற நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு.